இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். கிருஷ்ணன் சினி கிரியேஷன்ஸ் KM சஃபி தயாரிப்பில் மகாகந்தன் இயக்கத்தில் இளையதிலகம் பிரபு வெற்றி, கோமல் குமார் நடிக்கும் ராஜபுத்திரன் மே 30 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஏஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே யோகி பாபு அவர் மீட் பண்ண போனது ஒருத்தரை, ஆனால் நம்ம மீட் பண்ண வந்த நபர் இவர் தான் அப்படின்னு நினச்சி கடைசியாக தவறுதலாக விஜய் சேதுபதியை மீட் பண்ணி அவரை கூட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. இது ஒரு பக்கம். தன்னுடைய ஸ்டெப்ஃபாதருக்கு தான் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியாவது கொடுத்து அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகியான ருக்மிணி வசந்த் ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகனான விஜய் சேதுபதியை பார்த்து அவர் மேலே காதல் வயப்படுறாங்க. இப்போ தன்னுடைய காதலி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தானே கொடுத்துட்டா என்ன அப்படின்னு தேவையில்லாமல் நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்க போக அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி இந்த விமர்சனத்தை மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ரொமான்டிக் க்ரைம் காமெடி படம். இதிலிருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த படத்துக்குள்ளே ரொமான்ஸ் இருக்குது, க்ரைம் இருக்குது, காமெடி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு கமர்ஷியல் படமாகத்தான் இந்த படத்துடைய இயக்குனரான ஆறுமுககுமார் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ட்விஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன மொமெண்ட் ஒன்று நிச்சயமாக அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இருக்கத்தான் செய்து. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அதே நேரத்திலேயே பொதுவாக இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின்லேயே எடுத்தோம் சார் அப்படின்னு சும்மா விபூதி அடிச்சுவிட்டு ஸ்டுடியோக்குள்ளேயே மேட்டை கட்டி படத்தை எடுக்காமல் இந்த படத்தை மொத்த படத்தையுமே மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபர் கரண் எந்த அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக கிராண்டாக அதை கேப்சர் பண்ணியிருக்காரோ அவருக்கு சீன்ஸை கன்சியூவ் பண்ண விதத்திலிருந்தே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாவீரன் படத்துக்கு அப்புறம் எனக்கு யோகி பாபுடைய காமெடி இந்த படத்தில் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். காமெடி அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற எந்த நீதியும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் யோகி பாபு பண்ணக்கூடிய ஒரு சில காமெடிஸ் ஆகட்டும், அவர் கொடுக்கக்கூடிய டைமிங் டெலிவரி ஆகட்டும், நிச்சயமாக ஒரு சில இடங்களில் நம்மளை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கத்தான் செய்து. அந்த மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவர் விட்டுருக்காரு இந்த படத்தில். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த சீனை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று விஜய் சேதுபதி. வழக்கமாக விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய கமர்ஷியல் படங்களில் அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு டெய்லர் மேட் ரோலாக இருக்குமோ அதே மாதிரியே ஒரு கதாபாத்திரம் தான். அதுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அவர் போக இந்த படத்துடைய கதாநாயகியான ருக்மிணி வசந்த் ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், திவ்யா பிள்ளை ஆகட்டும், BS அவினாஷ் அவர் ஒரு வில்லை, நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் இவர் ஒரு வில்லை. இந்த 6 கதாபாத்திரங்கள் தான். மற்றபடி மற்ற கதாபாத்திரங்கள் இல்லாமல் சும்மா பேரளவில் உள்ளே வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் தான். நம்ம ராஜ்குமார் இருக்காரே அவர் உருப்பட, யார் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணத்தில் உள்ள ஒருவரில் ராஜ்குமார், அவர் உருப்பட எல்லாரும் பேரளவில் தான் வந்துட்டு போகிறாங்க. யார் கதாபாத்திரங்களும் பெருசாக அதை அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்டு அது யூஸ் பண்ணலாம் படலை. பட் இந்த 6 பேர் அவங்கவுங்க கொடுத்த அந்தந்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதைக்களம் ரொம்ப புதுமையான கதைக்களம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால்
திரைக்கதையில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை மேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுவும் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தேவையான விஷயங்கள், பல விஷயங்களை ஒரு கமர்ஷியல் ட்ராமாவை எந்த அளவுக்கு பரபரப்பாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி பல சம்பவங்களை படத்துடைய செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருக்காங்க. வேற ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க காட்சிகளாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 மணி நேரம் ஓடுதே தவிர எங்க கதை நகர்வு அப்படிங்கிறது இன்னும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லையோ, ஒரு காட்சியுமே கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் பல காட்சிகள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுக்குது. படத்தில் 1க்கு 2 வில்லன் கதாபாத்திரங்கள். அந்த 2 கதாபாத்திரங்களும் வில்லன் கதாபாத்திரங்களாக எழுதப்பட்டிருக்கே தவிர இந்த 2லேயுமே கூட நம்ம பப்ளு பிருத்திவிராஜுடைய கதாபாத்திரம் பிஎஸ் அவினாஷ் கதாபாத்திரத்தை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எழுதப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் இந்த 2 கதாபாத்திரங்களுமே இவங்களால் கதாநாயகனுக்கோ இல்லை கதாநாயகிக்கோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதோ, ஐயோ இங்கே மாட்ட போகிறாங்க, இங்கே போட்டுத்தள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதபதைப்போ பரபரப்போ நமக்கு பெருசாக இந்த 2 கதாபாத்திரங்களால் கிரியேட் பண்ண முடியலை அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. பொதுவாகவே கமர்ஷியல் படங்கள் நம்ம லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதுவும் மாஸ் ஹீரோ படங்களை நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. இருந்தும் ஒரு 40 கோடி ரூபாய் பணத்தை நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரீ பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கணும். ஆனால் அதே 40 கோடி ரூபாயை சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி கொள்ளையடிப்பாப்பில் விஜய் சேதுபதி இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம அந்த படத்தில் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த காட்சியும் அமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் அவருடைய ஸ்டெப் டாக்டராக இருக்கக்கூடிய ருக்மிணி வசந்தை எப்படி அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவர் விஜய் சேதுபதிட்டு சொல்லி, விஜய் சேதுபதி ருக்மிணி வசந்திட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா பெண்கள் ஒருத்தருடைய பார்வையிலேயே அவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான், அவன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத பட்டுன்னு ஸ்பார்க்கை அப்படி பிடிச்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை வருஷமாக இருந்துட்டோம் அவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமல் விஜய் சேதுபதி சொல்லி தான் அப்படியா நினைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக அந்த அம்மா கேட்குறது நமக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்குது. எப்படிங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணத்தான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருக்க ஒரு கமர்ஷியல் படம் இது. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷ் வாட்சாகத்தான் பட்டுச்சு. பட் இப்போ நான் சொன்ன இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் விரும்பி பார்ப்போம் அப்படிங்கிற குரூப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.